இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு இந்தியாவை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட்டட் பொசிஷன்ல இருக்குங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் பர்டிகுலராக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டூல்ஸ் வந்து சோஷியல் மீடியா டூல்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்ல இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு டெய்லி 2.5 hours வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதா ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க. அது வந்து யூடியூபாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ டோட்டலாக 6 hours வந்து மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தராங்க. அப்படின்னா என்னன்னா லைக் 24 hours 6 hours ஆவரேஜா எவ்ரி இந்தியன் வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஆவரேஜா எவ்ரி இந்தியன் வந்து 2.5 hours சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஆடியன்ஸை யாராச்சும் ரீச் பண்ணணும், நம்ம டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து சோஷியல் மீடியா ஆர் மொபைல் அப்படிங்கிறதா ரொம்ப உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் டைப் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய இருந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் பேர் வந்து அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டு அதில் அக்கௌண்ட் இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட் யூஸராக எல்லாமே இருக்காங்க. பர்டிகுலரா ஏஜஸ் ஒரு 30 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அவங்க ஃபேஸ்புக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 30+ இருக்கிறவங்க ஃபேஸ்புக்ல இருக்காங்க. பட் ரொம்ப அதிகமான பேர் யூத் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. வாட்ஸ்அப் அடுத்த இதில் இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து மார்க்கெட்டிங் இன்னைக்கு எல்லாரும் பண்றாங்க. அதுக்கடுத்து யூடியூப், அதில் ஒரு சேனல் யூஸ் பண்ணி ஒரு பிராண்டிங் பர்பஸ்க்காக பண்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ்க்கு பொதுவாக எல்லாருமே பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு அடுத்த பர்பஸ்ல அது வருது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்ப டவுட் இருந்தாலும் நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்கலாம் சார். இப்போ ஓகே ஓகே. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரு 2 பர்பஸ்க்கு நம்ம மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஒன்று வந்து பிராண்டிங், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் போயிடலாங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம உடனே ரீச் பண்ணணும், மொபைலில் ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது மார்க்கெட்டிங். ஓகேங்களா? எங்கிட்ட இந்த மாதிரி பொருள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ஆனால் அந்த ஜாப் கொடுக்குறங்கிறத மக்கள் தெரிஞ்சாதான் உங்கள்கிட்ட அப்ளையே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுனாலும் மார்க்கெட்டிங், பிகாஸ் தே நீட் டு செல் தெம்செல்ஸ். நான் இந்த கொஸ்டினுக்கு தகுதியான ஆள் அப்படின்ட்டு அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணணும். அதாவது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கிரியேட்டிங் அன் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். இப்போ கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். இந்த மார்க்கெட்டிங் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ, pamphlets, ஆட்டோ, எஸ்எம்எஸ், போஸ்டர்ஸ் எக்ஸெட்ரால நம்ம வந்து ரீச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாக் ஆஃப் த டவுன்ல இருக்கு. பட் கான்செப்ட் வந்து மாறல. ஸோ சேம் கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இன் த இன்டர்நெட் இஸ் கால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்குறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எகெயின் கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுக்கிற ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தமானது இருந்தாலும் அதை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அவங்களோட பிளம்பிங் சர்வீசஸை அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே வந்துடும், சர்வீசஸ் கீழே வந்துடும். ஸோ நீங்க நம்மளோட கம்பெனியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இதுல எதுல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், வாட்ஸ்அப், இது ஒரு மேஜரா இருக்கு. இது போக சில டூல்ஸ்லயே எல்லாமே இருக்காங்க. பட் நம்ம ஆடியன்ஸ் எடுத்து நம்ம பாக்குறப்ப எதுல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப டார்கெட் ஆடியன்ஸ்
நம்ம எந்த ஒரு பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா யார் அந்த பொருளை வாங்கக்கூடியவங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம பொருளை, ஏன்னா இது ஒரு நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுனால நாமே தெரியும், நம்மளுக்கே தெரியும் இவங்க தான் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு எக்ஸல் ஷீட்லயோ எடுத்து எழுத ஆரம்பிக்கிறப்ப நம்ம இன்னும் வந்து ஃபைன் டியூன் பண்ணி கண்டுபிடிக்கலாம் யார் எக்ஸாக்டா நம்ம பொருளை வாங்கக்கூடியவங்க, எக்ஸாக்டா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நான் ஆப்பிள் டெக்னாலஜிக்கு எடுக்கிறேங்க. பொதுவாக எல்லா கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்றதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், கெரியர் ஸ்விட்சஸ், அப்புறம் ஆண்டர்பிரனர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸா இருக்காங்க. இப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கெங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு கூகுள்ல போய் நம்ம தேடுறோம். அடுத்தது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கோ இல்லை டைம் பாஸ்க்கோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ சில ரீல்ஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாம் பிடிச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஐடி ரிலேட்டட்ல ஒர்க் பண்றவங்க, ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிருக்கவங்க லிங்க்டின்ல கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க, மார்னிங் டு ஈவினிங் இருப்பாங்க. வாட்ஸ்அப் அஃப்கோர்ஸ் இது ஃபேமிலி டு பர்சனல் டு எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஆடியன்ஸ் இதுல தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னா, இதுல எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அங்க கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டிங் பண்றதுதான் நம்மளோட ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இது எப்படி மார்க்கெட்டிங் நம்ம பண்றது ஒரு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. நம்ம நார்மலா அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றது எல்லாமே வந்து குறையும். ஸோ நார்மலா இப்போ பண்ற எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்டா தே வில் ஸ்டார்ட் வித் கன்சிடரேஷன். எடுத்தோடனே என் ப்ராடக்ட்டை வாங்கணும், அதுக்குண்டான ஃபீச்சர்ஸை சொல்லி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்து காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மார்க்கெட்டிங்ல நல்லா பண்ண வேண்டியது என்னன்னா அவேர்னஸ். வி நீட் டு டெல் அவர் ஆடியன்ஸ் என்னோட ப்ராடக்ட் இது, ஃபீச்சர்ஸ் இது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது, பெனிஃபிட்ஸ் இது, மெயின்டெனன்ஸ் இது, வாட் எவர் அப்ளிகபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆர் யூஎஸ்பிஸ் எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிரியேட் அன் அவேர்னஸ். நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அவேர்னஸ் எகைன் எல்லாமே வந்து இதே பிளாட்ஃபார்ம்ல நம்மளால பண்ண முடியும். கூகுள்லேயும் நம்மளால ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் முதல்ல எப்படி பண்ணிட்டு இருந்தோம்? டிவியில பண்ணிட்டு இருந்தோம், ரேடியோல பண்ணிட்டு இருந்தோம், நியூஸ் பேப்பர்ல பண்ணோம். இப்போ இந்த அவேர்னஸ் நவ் we are into கூகுள், எஃபி, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து கன்சிடரேஷன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூகுள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கூகுள்ல வந்து நம்மளோட வெப்சைட்டை ஒரு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து டாப் 10ல கொண்டு வந்து நிறுத்துறது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறப்ப ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க கூகுள்ல. ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மை பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோக்கல் கோயம்புத்தூர் எந்த ஊரை வச்சு சர்ச் பண்றீங்களோ அந்த இது வருது. அடுத்தது ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வெப்சைட்டை கொண்டு வந்து டாப் 10ல நம்ம நிறுத்துறது சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இதில் என்னோட வெப்சைட் வந்ததுனா தான் என்னோட ஆடியன்ஸ் தேடுறப்ப என்னோட வெப்சைட்டை பார்ப்பாங்க, உள்ள வருவாங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஒரு என்கொயரி பண்ணுவாங்க, இல்லை பிடிக்கல அப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது இல்லைன்னா வெளியில போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க நீட் டு ஒர்க் அவுட் வெல். ஸோ இது வந்து கூகுள்லேயே நம்ம பண்ணோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்ன பண்றோம்னா அவங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க, பிடிச்ச ரீல்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளோட ஒரு போஸ்டர்ஸையோ ரீல்ஸையோ பாக்குறப்ப ஒய் டோன்ட் வி ட்ரை அப்படிங்கிற திங்கிங் வந்து அவங்களுக்கு அப்போ வரும். அது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீசஸ் இருந்தாலும் அங்கே வரும். அப்போ கன்சிடரேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்மகிட்ட கால் பண்ணி பேசுவாங்க, இல்லை ஒரு என்கொயரி பண்ணுவாங்க, இல்லை ஒரு டெமோ கிளாஸ், இல்லை டீட்டெயில்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது வந்து கன்வர்ஷன். பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுவாங்க, அதாவது நம்மளோட கோர்ஸ் இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ ஆப்பிள் டெக்னாலஜி வந்து இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த 3 ஸ்டெப் ஆஃப் இதுலயும் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ கூகுள், எஃபி, எஸ்டி, இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் கொண்டு வரோம். கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னா நம்ம விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு பேசுறது, நம்ம என்ன கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அடுத்ததுதான் கன்வர்ஷன் ஸ்டேஜ். ஸோ அவேர்னஸ் இல்லாம டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் போவாங்க. ஏன்னா பிசினஸ் மேன் வந்து யாரும் இருக்கு செலவு பண்ற கொஞ்சம் விருப்பப்படுறது இல்லை.
ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு லீடோ இல்ல கன்வர்ஷனோ கிடைக்காது. ஜஸ்ட் இப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இந்த மாதிரி கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு போறதுனால டைரக்டா வந்து கன்வர்ஷன் ஆகாது. அதனால வந்து நிறைய பிசினஸ் பீப்புள் இதை எலிமினேட் பண்றாங்க. பட் ஐ சஜஸ்ட் இந்த ஸ்டெப்போட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வர்ற அக்விசிஷன் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டா சோசியல் மீடியா போறதுக்கு முன்னாடி ஐசிபி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இப்போ நீங்க உங்களோட இதுக்கு ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், கெரியர் ஸ்விட்சர்ஸ் அப்படின்ட்டு. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு நம்மளோட எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு ஆடியன்ஸ் ஆக மாட்டாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவங்க நம்மளோட ஆடியன்ஸ் கிடையாது. அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா டிகிரி ஹோல்டர்ஸ்ல பர்டிகுலரா ஐடி ஆர் எனி டிகிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். பட் லா ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதணும்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 3 தான் நம்ம பிரிப்போங்க. டெமோகிராஃபிக்ஸ். டெமோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஏஜ், ஜெண்டர், லொகேஷன். ஸோ நம்ம பொருளை வாங்கக்கூடியவங்களோட ஏஜோட ரேஞ்ச் 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், இல்லை 20லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்படின்னு நம்ம பிரிக்கிறது. ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது நம்ம பிரிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் வைஸ், அவங்க எந்த லொகேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பிரிக்கணும். ஸோ இது பிரிச்சுட்டோம் அப்படின்னா தான் இதை வந்து இன்னொரு நேம்லேயே சொல்லுவாங்க, எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பொசிஷனிங். ஸோ நீங்கள் டைம் எடுக்கிற கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆடியன்ஸை வந்து ப்ராட் லெவலில் பிரிக்கிறது செக்மெண்டேஷன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் பிரிச்சேன்னா அது ப்ராட் லெவல். டார்கெட்டிங்கில் வந்து எனக்கு ஐடி, சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி நான் டிகிரி வைஸ் நான் பிரிக்கிறது டார்கெட்டிங். பொசிஷனிங் அப்படிங்கிறது நம்மளோட கம்பெனியை எப்படி அந்த ஆடியன்ஸ் முன்னாடி போய் நிறுத்துறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் சங்கர் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் வந்து சினிமா ஃபீல்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை பேன் இந்தியா லெவலில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு, நான் எடுத்த ஒரு பிரம்மாண்டமான படம் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஹவ் ஹி பொசிஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஆடியன்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளோட கம்பெனி பேரை சொன்னால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், எடுத்தோன்னே ஆப் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா ஓகே குவாலிட்டி இப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பொசிஷனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரலைன்னா வி நீட் டு கிரியேட் செல்ஃப். நம்மளா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் ஜாப் கண்டிப்பாக கொடுப்போம். ஜாப் இன் ஐடி இஸ் கன்ஃபார்ம்ட் when you join ஆப் இன் டெக்னாலஜி அப்படின்னா when I going to make this as a positioning statement, அப்போ என்னோட இமேஜஸ்லையோ கிரியேட்டிவ்ஸ் எல்லா இடத்துலையும் நான் விசிட்டிங் கார்டில் இருந்து ஆர் வாட் எவர் த கிரியேட்டிவ்ஸ் ஐ யூசிங் எல்லாத்துலேயும் என்னோட பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னா பீப்புள் வந்து ஈஸியாக ஞாபகம், ஓகே ஆப் இன் டெக்னாலஜி அங்கே போனால் ஜாப் கிடைக்கும், அவ்வளோ. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். நம்மகிட்ட இருந்து வரல அப்படின்னா we need to create artificially. ஸோ ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்லையும் அதே மாதிரி தான். இதில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நம்ம போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம போவோம். அந்த வாங்கக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம பொருளை வாங்கக்கூடியவங்க லேவிஷாக செலவு பண்ணுவாங்களா இல்லை செலவு பண்ண மாட்டாங்களா, வாட் எவர் த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ். அப்போ இது எங்கே இருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் வாங்கினவங்கள நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஐசிபி அப்படின்னா எல்லாருமே ஒரே கேரக்டர்ஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ மேஜர் ஆஃப் ஆடியன்ஸ் எடுத்து நம்ம பார்க்குறப்ப அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்ன பிஹேவியர்ஸில் இருக்காங்க, கேரக்டர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம அப்சர்வ், ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஐசிபி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேண்டோ ஏதாவது நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா காசு இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. முதல்ல யாருக்கு பர்பஸ் இருக்கோ அவங்க வாங்குவாங்க. இன்னைக்கு வந்து அதே டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வர்றப்ப ஆல்ரெடி தே ஹேவ் ஒன் லேண்ட், அடிஷனல் லேண்டு தான் நம்ம வாங்குறாங்க. அப்போ எதுக்காக வாங்குறாங்க, டேக்ஸ் ஒருவேளை சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை அப்ரிசியேஷனுக்காக வாங்குவாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பையர் எதுக்காக நம்ம பொருளை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் மூலமா நம்ம மார்க்கெட்டிங் எதில் பண்றோமோ, இமேஜஸ், ரீல்ஸ், சோஷியல் மீடியால பண்றப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ்.
எந்த ஒரு பிசினஸ் நம்ம பண்றப்ப நம்ம காம்படிட்டர் யாரு, அவங்க ஆன்லைன்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதே உங்களை மாதிரி இன்னொரு கம்பெனி இருந்ததுன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட கிரியேட்டிவ்ஸ் போஸ்டர்ஸ்ல எப்படி இருக்கு, ஃபேஸ்புக்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கா நம்ம பண்ணிட்டு தென் இஃப் யூ கோ வித் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஓகே நான் இவங்க தான் என்னோட கஸ்டமர், இவங்க தான் பண்ண போறேன், இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு இதுதான் என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு நம்ம போகணும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹவ் ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் மை கம்பெனி இன் த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். ஸோ ஹவ் ஐ எம் கோயிங் டு ரெக்ரூட் பீப்புள் இன் த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். அதுக்கு நான் எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டுடே வி ஹேவ் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நமக்கு இருக்காங்க. தட் இஸ் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பர்டிகுலராக சாட் ஜிபிடி ஒரு மேக்ஸிமம் அதிலே நம்ம பண்ண முடியும். இமேஜஸ் அதுக்கெல்லாம் வந்து கேன்வா ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குங்க. வில் ஆல்சோ கிவ் இட் டு யூ. இதை ரெண்டும் யூஸ் பண்ணாவே நம்ம நிறைய கண்டென்ட்ல இருந்து கிரியேட்டிவ்ஸ்ல இருந்து நம்மளால பண்ண முடியும். நிறைய ஐடியாஸ் எல்லாமே நம்மளால வாங்க முடியும். ஸோ இதுதான் சார் ஒரு பேசிக்கான ஒரு சினாரியோ இது. ஸோ இதுல இருக்குங்களா உங்களுக்கு? இதுல எனி क्वेश्चंस? இதுல இது இல்லைங்க சார். சார் இப்போ உங்களோட பிஃபோர் ஸ்டார்டிங் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியுமா? நான் பார்க்கலாங்க சார். இல்ல நீங்க அப்புறம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அக்கௌண்ட் வந்து இதுக்கு ஆட் போட்டோம்னா கம்பெனிக்குன்னு பர்டிகுலரா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாங்களா? இது வரைக்கும் எது இல்லை. அது அதுல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க. ஓகே. ஸோ இப்போ மெட்டா அப்படிங்கிறது நம்ம ஒரு மெயின் ப்ராடக்டா நம்ம பார்க்குறோங்க. கம்பேர் டு சோஷியல் மீடியா நம்ம எடுக்கிறதுனால மெட்டா அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ மெட்டாவில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஸோ மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படிங்கிறது தான் மெயின் இதில் வச்சுருக்கோம். பட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் அந்த மாதிரி சில பிஸ்னஸ் பேஜ் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் மெட்டாவில் ஒரு வாங்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் யூ நீட் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பர்த்டேஸ் இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா பர்சனல் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற டீட்டெயிலை வச்சு அதை எடுத்துகிட்டு வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸோ வந்து நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு காமிச்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டா ப்ராடக்ட் எல்லாருமே ஆர் எனி ப்ராடக்ட் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஜங்க் அண்ட் ஸ்பேமை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ நிறைய யூசர்ஸ் இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூசர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 பில்லியன் பக்கம் இருப்பாங்க. ஃபேஸ்புக் யூசர்ஸ் வேர்ல்டு வைட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பில்லியன் யூசர்ஸ், அதாவது 300 கோடி யூசர்ஸ் வந்து ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்கிறாங்க. மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி வந்து மெட்டா பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. அப்போ இந்த 300 கோடியில் எத்தனை பேர் வந்து ரியல் யூசர்ஸ்? கண்டிப்பாக எல்லாருமே மோர் தென் 1 லாகின் வச்சுருப்பாங்க, 2-3 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்து ஒரு ஜங்க் இதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அக்கௌண்ட்டை வந்து அடிக்கொருக்கா பிளாக் பண்ணுறது வந்து நம்ம எல்லாத்துட்டையும் நம்ம கேள்விப்படுற ஒன்று. ஸோ ஃபேஸ்புக் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ரியல் டேட்டா, அதாவது பிஸ்னஸ் பர்பஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரியல் டேட்டாவை யூஸ் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் யுவர் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்,
நேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு பிளாக் பண்ணாங்கன்னா டக்குன்னு நம்மளோட ஒரு ஐடி கார்டு ஏதோ ஒரு கேட்பாங்க. அப்போ ஐடி கார்டுக்கும் இதுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருந்ததுனாலே ரெனியூவல் பண்றது மறுபடியும் கஷ்டமா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு பிளாக் மார்க் பண்ணி நம்மளை மறுபடியும் வந்து ஏதாவது அதே ஐபி அட்ரஸ்ல இருந்து மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். சரி, அவங்க எல்லாமே வாட்ச் பண்றாங்க. ஓகே, இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இப்பதான் பிளாக் பண்ணுவாங்க, இன்னொன்று கிரியேட் பண்றாங்க, இப்போ வேற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அது ஏஐ ஃபில்டர் பண்ணுது. ஸோ அதனால ஐ சஜஸ்ட் வந்து என்னன்னா, உங்களோட ரியல் சினேரியாவை கொடுத்துருங்க. கம்பெனி லோகோ அதெல்லாம் எதுவும் போடாம ஓன் போட்டோஸ் வச்சு இதை வந்து கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா செல்ஃபி எடுத்து உங்களை வந்து இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஓன் போட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்ணா என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப, நம்ம வந்து நான் கிரியேட் பண்ணது என்னோட அக்கௌண்ட், ஆனால் யூஸ் பண்றது இன்னொருத்தங்க யூஸ் பண்ணி எனக்காக போஸ்ட் எல்லாம் போடுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஐடி பாஸ்வேர்டை கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல லாகின் பண்ணிட்டு அதே சமயத்துல இன்னொரு இடத்துல லாகின் பண்றப்ப அவங்களுக்கு தெரியுது வேற ஒருத்தவங்க லாகின் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து செக்யூர்ட் இல்லாம போகுது அப்படின்ட்டு அகைன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பா. அதையும் வந்து தவிர்க்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ல விக்கிறான் நம்மகிட்ட இருந்து அவங்க மெட்டா வந்து எதுவும் பணம் வாங்குறது இல்லை. இட் இஸ் அ ஃப்ரீ ஆஃப் யூஸ் அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ யூசேஜில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்ச அளவு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், ரொம்ப வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னாவே பை டிஃபால்ட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ ஃபோட்டோஸ்ல இருந்து எல்லாமே ரியலாக போட்டுக்கிறதுக்கு நான் சொல்லிடுவேன். இப்போ இதில் என்ன நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா, நார்மலாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுவோம், இல்லை ரீல்ஸ் போடுவோம், வேற ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம், ஸ்டோரிஸ் அது மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாரும் பண்ணுற ஒன்று தான். இதில் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட் எவ்வளோ இருக்கோ அத்தனை பேர்த்துக்கும் ரீச் ஆகும். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறேன்னா எங்கிட்ட வந்து ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த 500 மெம்பர்ஸ்க்கும் ரீச் ஆகும். அந்த 500 மெம்பர்ஸ்ல ஒரு 2 பேர் வந்து லைக் பண்றாங்க அப்படின்னா, அந்த 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் நம்ம போஸ்ட் ரீச் ஆகும். இதுதான் ஆக்சுவலா வந்து கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் படி போகுதா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பேர் அன்னைக்கு லாகின் பண்றாங்க, எத்தனை பேர் பின்னாடி லாகின் பண்றாங்க, எது வைரல் போஸ்ட், அதுக்கு தான் வந்து மெட்டா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு ரீச் பண்ணுவாங்க. பட் நேச்சர் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதா ஒரு நேச்சர் ஆஃப் அல்காரிதம். அந்த ஃபாலோவர்ஸ் யாராச்சும் எகெயின் கிளிக்கோ கமெண்ட்டோ ஏதோ பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம மெசேஜ் போகும். ஸோ அப்படியே ஒரு ரொம்ப மல்டிப்ளை ஆகிட்டு போறது தான் இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க். அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து அதில் ஒரு மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பர்டிகுலராக B2C செக்மெண்ட், பிஸ்னஸ் டு கன்சியூமர், டைரக்ட் எண்ட் யூசர் ரீச் பண்ணுறதுக்கு இந்த மெட்டா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. அப்கோர்ஸ் அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மேலேயே வந்துட்டு இருக்கு. பட் நம்ம கண்ட்ரியில் அந்த பேண்ட் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிஸ்னஸ் நம்ம பண்ணுறதுக்கு என்னது, நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போனேன், பார்ட்டி போயிட்டு வந்தேன், ட்ரிப் போயிட்டு வந்தேன், அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகே. அதே அடுத்த போஸ்ட் வந்து என்னோட ப்ராடக்ட் இது, நான் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு நான் போடுறப்ப இட் லாட் பி மீனிங்ஃபுல். ஒரு மொமெண்ட்ல நம்மளோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி காமிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு மொமெண்ட்ல சீரியஸ்னஸா கம்பெனியோட காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே ஆர் கிவிங் அன் ஆப்ஷன்ஸ் டு கிரியேட் அ பிஸ்னஸ் பேஜ். ஸோ இந்த 9 சர்க்கிள்ஸ்ல போனீங்க அப்படின்னா கிரியேட் அ பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆட் பண்றது எல்லாமே ஒரு நாளைக்கு 3ல இருந்து 5க்கு மேல ஆட் பண்ண வேண்டாம். அதிகமா ஆட் பண்ண அந்த அல்காரிதம் நோட்டீஸ் பண்ணது எதுக்கு இத்தனை பேருக்கு ஆட் பண்றாங்க ஒரே நாள்ல அப்படின்னு நினைச்சு நம்ம அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அதனால வந்து உடனே நிறைய பேருக்கு ஆட் பண்ண வேண்டாம், ஸ்லோவா ஆட் பண்ணுங்க. எடுத்தோடனே எந்த போஸ்ட் எதுவும் போடாம இருக்க வேண்டாம். ஒரு ரியலா நம்ம என்ன போஸ்ட் போடுவோமோ அதெல்லாம் போடுற மாதிரி போடுங்க. ஒரு 10 to 15 டேஸ் ஸ்லோவா அக்கௌண்ட் அப்படியே க்ரோ பண்ண விடணும். நம்ம எடுத்தோடனே 100% மார்க்கெட்டிங்ல ஃபுல்லா இறங்காம ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நம்ம இறங்குற மாதிரி நீங்க பாருங்க. ஸோ அந்த ஒரு 15 டேஸ்ல நம்மளோட அக்கௌண்ட் அதை ஸ்டடி பண்ணிச்சு அப்படின்னா இது ஒரு ரியல் அக்கௌண்ட், வேற என்ன பர்பஸும் இல்லை, நார்மலா யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அல்காரிதம் புரிஞ்சுக்கும், அல்காரிதம். ஸோ இதுல வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம போடுறது நம்மளோட பிஸ்னஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் போய் சேரும். அவங்க ஏதாவது ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போய் சேரும். அவங்க ஏதாவது லைக் கமெண்ட் ஷேர் பண்றதுன்னா அதுல பண்ணுவாங்க. அந்த பேஜோட
தனியா செப்பரேட்டா இங்க ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி பேஜுக்கும் ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜ் கிரியேட் பண்றது வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ பேஜ் ஒன்று வச்சுக்கணும் எப்பவுமே. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா ஏஜென்சி டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டகரி அப்படிங்கிறது இன்பில்ட் கேட்டகரி தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும், நம்ம எதுவும் ஓனாக கொடுக்க முடியாது. க்ளோசஸ்ட் இதெல்லாம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட காம்படிட்டர்ஸ் யாராச்சும் பேஜ் போய் பார்க்கணும், அவங்களோட கேட்டகரி என்னன்னு நம்ம பார்க்க முடியும், பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ளோசஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மோர் தென் ஒன் கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போவோ இல்லை பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் ஆஃப் பயோ, இந்த பேஜ் என்ன அப்படிங்கிறது ஒரு 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ்க்குள்ள எழுதணும். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சாட் ஜிபிடி அப்படிங்கிறது நம்ம நிறைய யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பழகிக்கணும் கண்டிப்பாக இனிமேல். ஏன்னா இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, கம்ப்ளீட் டாமினேட் பண்ண போகுது. இன்னும் ஒரு 1 இயர்ல பண்ணி 3 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டாக நம்ம ஏஐ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு வந்துடும். அதனால ஏஐ நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணும். ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்லுங்க. ஜென்ரலாக வந்து ஐ வாண்ட் அ பயோ கண்டென்ட் ஃபார் மை ஃபேஸ்புக் பேஜ் இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இதில் நம்ம கொடுக்கலாம். உடனே என்ன சொல்லுது, என்னோட ஹிஸ்ட்ரி அதை படிச்சிருந்தங்காட்டி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒரு பயோ அப்படிங்கிறது கொடுத்துருச்சுங்க. அப்போ என்ன பண்ணுது, என்னதான் ஏஐ டூலாக இருந்தாலும் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ஏஜென்சி டிஜிட்டல் இதுக்கு தான் பயோ கேட்குறேன். ஆனால் என்னோட சாட் ஜிபிடி வந்து என்னோட ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருச்சு. அது இட் இஸ் டூயிங் இஸ் தட் ஒர்க். நான் என்ன கேட்கணுமோ அதுக்கு உடனே கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த எல்லா ஏஐயும் பண்ணுறது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா நம்ம நல்லா கேட்டு பழகினோம்னா நல்லா கொடுக்கும். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ இது கொடுத்ததுக்கும் இப்போ நான் கேட்க போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா RRPO அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இதை யூஸ் பண்ணி இனிமேல் நீங்கள் சாட் ஜிபிடி கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஆன்சர்ஸ் வரும். ஆர் அப்படிங்கிறது ரோல் பிளே பண்ண சொல்லணும். அதாவது யூனிட் அசைன் ஒன் ரோல். சாட் ஜிபிடிக்கு வந்து நீ வந்து மெட்டா எக்ஸ்பர்ட்டாக ஆக்ட் பண்ணு, இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக ஆக்ட் பண்ணு, எது வேணாலும் நீங்கள் ஒரு ஜாப் அட்வைசராக ஆக்ட் பண்ணு, எது வேணாலும் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக என்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் எனக்கு இந்த என்ன ரெக்யர்மெண்ட்டுக்காக எனக்கு இந்த கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நான் இந்த இதை கிரியேட் பண்ண போகிறேன், அவுட்புட் எனக்கு எப்படி வேணும். ஸோ இந்த ரோலை ஞாபகம் RRPB நெக்ஸ்ட். நான் இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னா ஆக்ட் ஆஸ் ஃபேஸ்புக் பேஜ் எக்ஸ்பர்ட். நான் ஒரு ரோல் அசைன் பண்றேன், ஃபேஸ்புக் பேஜ் எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு. மை ரெக்யர்மெண்ட் இஸ் டு கிரியேட் அ பயோ for my new page Raja Agency Digital. என்ன பர்பஸ்க்கு? பர்பஸ் இஸ் டு அட்ராக்ட் ஆடியன்ஸ் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ். Give me output. அவுட்புட் அப்படிங்கிறது உங்களுக்கு பேராவா வேணுமா இல்லை புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல வேணுமா அப்படிங்கிறத நம்ம சொல்றதுதான். கிவ் மீ அவுட்புட் இன், இப்போ போன தடவை புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தது, இன் 3 lines as பேரா. இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ராஜா ஏஜென்சி இஸ் அ growing digital solution company creating exciting career opportunities in market tech driven. We are looking for a passion. ஏன்னா நான் ஏஜென்சி அப்படின்னு சொன்னங்காட்டி அதுல இருந்து கொடுக்குது. ஸோ ஜாப் கன்சல்டன்சி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது மாதிரி கொடுக்கும். ஸோ நான் திருப்பி அதை மாடிஃபை பண்ணேன். மாடிஃபை கிவ் மீ 2 lines alone. மை கம்பெனி role is to provide jobs for village people. So Raja Agency is committed to provide meaningful job opportunities for village youth and empowering rural talent with a digital and career focused roles. If you are ready to grow, learn and build a stable firm, join us.
ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம யோசிச்சு எழுதிட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாமே சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்றது இதுதான். நீங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா இப்போ ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா நாளைக்கு கமர்ஷியலா இஃப் யூ வாண்ட் டு கிவ் அன் ஆட் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப பேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா பேஜ் அப்படிங்கிறது பிசினஸ் ரிலேட்டட் அப்படின்னு காட்டி ஃபேஸ்புக் என்ன பாலிசி வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் நார்மல் யூசர்ஸ் ஐம் நாட் கெட்டிங் எனி மணி டு ரன் ஆட்ஸ். நான் உங்கள்கிட்ட பணம் எதுவும் வாங்குறது இல்லை, ஒன்லி ஃப்ரம் பிஸ்னஸ் பீப்புள் நான் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக. அதனால கண்டிப்பா வந்து பேஜ் இருந்தால் தான் ஆடு வந்து ரன் பண்ணணும். ஸோ இப்போ ஆடு இல்லாம பேஜ் இல்லாம நீங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு கிரியேட் பண்றதுக்கு நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனா அது எல்லாமே கம்ப்ளீட் ஆட் இது இருக்காது. ஸோ இப்போ ஆட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுல போய் நீங்க ஆடு கிரியேட் பண்ணலாம். ஆனா வந்து கம்ப்ளீட் ஆடோட மெனு எல்லாமே இதுல கிடைக்காது. அப்புறம் ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், ஏன்னா ரெவென்யூ அவங்களுக்கு வந்து ஆட்ல தான் ரெவென்யூ வருது. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட ஆடு ஃபோக்கஸ் பண்ணி பீப்புள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா டக் டக்குன்னு ரன் பண்ணிடுவாங்க, பணத்தை போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அதனால ஆடுங்கிற ஆப்ஷன் வந்து அவங்க எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க. நம்ம ஆட் ஒரு நல்லா ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இப்போ போறதுனால ஆட்ஸ் மேனேஜர்னு ஒரு டூல் இருக்கும், அங்கதான் போய் நம்ம ஆட் வந்து ரன் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணுங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நார்மலா நான் போஸ்ட் பண்ண முடியும். அந்த போஸ்ட்டுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஹேஷ்டேக் வேணும். இப்போ பர்சனல்ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்சனலி அஃப்கோர்ஸ் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பர்சனலும் எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா நான் எந்த மாதிரி பேஜ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று நான் போடுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த போஸ்ட் போடுறது அப்படின்னா இதுக்கு இமேஜ் என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சு போட்டோம்னா நல்லா இருக்கு. ஸோ கேன்வா அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. இட் இஸ் அ ஃப்ரீ டூல் வித் லிமிட்டட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ப்ரோ வெர்ஷன் போனோம்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டு ஃபேஸ்புக் போஸ்ட், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம வந்து எல்லா இதுலயும் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஆர் ஃபேஸ்புக் போஸ்ட் ஸ்கொயர் 1080 by 1080 இது நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ பிக்சல்ஸ் அப்படின்னு இப்போ டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் இமேஜஸ் எடுத்து எடிட் பண்ணலாம். இல்லை இதுலேயே ஏஐ டூல்ஸ் இருக்கு, ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த இதில் போனோம் அப்படின்னா canva.com/AI. ஸோ இப்போ என்னன்னா டிஸ்கிரைப் யுவர் ஐடியா அண்ட் ஐ வில் பிரிங் இட் டு லைஃப். நீங்கள் ஐடியாவை இங்கேயே நீங்கள் கொடுக்கலாம், இல்லை சாட் ஜிபிடியிலிருந்து கொடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து ஐடியா கிரியேட் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு அதையும் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் post image regarding your recruitment for village youth. You will be conducting camp at Google February 25, 2026. CTA கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் நவ். அந்த சிடிஏங்கிறது கொடுத்து தான் இந்த மாதிரி கொடுக்கணுமா இதை? சிடிஏங்கிறது நம்ம இவங்களுக்கு சொல்றோம், கேன்வாக்கு சொல்றோம். கால் டு ஆக்ஷன் என்ன வரும்னா கால் நவ் அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. சேலரி நம்ம போட மாட்டோம், அந்த வில்லேஜில் பண்ணி கேட்க. ஸோ சும்மா ஒரு ஐடியா அப்படின்னு போடுறப்ப இமேஜ் அவுட்புட் இதுவே இப்போ ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் லோகோ இருந்ததுன்னா லோகோ அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணுறப்போ லோகோவை சேர்த்திக்கலாம் நம்மளோட லோகோவை. பட் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ 4 டைப் ஆஃப் இமேஜஸ் வரும். நம்ம அதிலிருந்து வேணும்னா மறுபடியும் மாற்றலாம், இல்லை இதிலிருந்து ஃபைன் டியூன் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1வது இமேஜ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜாயின் எஸ்
ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கேப் ஃபார் வில்லேஜ் கால், இதுதான் சிடிஏ நான் சொல்றேன், அந்த கால் நவ். எப்பவுமே இமேஜ் வந்து யாருக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும் சார். இமேஜை பொறுத்தளவு யாருக்காக நம்ம கிரியேட் பண்றோம்? ஒரு கிராமத்துல இருக்கிற படிச்ச இளைஞர்கள் அவங்களுக்காக நம்ம பண்றோம். எதுக்காக இதை பண்றோம்? இது வந்து ஒரு ஜாப் போஸ்டிங், இதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்ளை பண்ணி நம்மளோட ஜாபுக்கு எடுத்துக்கிறதுக்காக பண்றோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது ஜாயின் நவா, அப்ளை நவா, கால் நவா அப்படிங்கிறது. போஸ்டர்ஸ் பார்த்துட்டு கால் நவ் தான் வரும். இல்ல நீங்க லிங்க் ஏதாவது கொடுத்தீங்க, அது மூலமா நீங்க டீடைல்ஸ் வாங்குறீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 3 இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இமேஜ் வந்திருக்கு. இப்போ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கேம்ப் நியர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு. இப்போ இது ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டேட்டு, இது கால் நவ் அப்படின்ட்டு நம்ம ஒரு இது வரணும். இதை நீங்க அப்படியே யூஸ் கேன்வா எடிட்டர்னு போயிட்டு நீங்க அப்படியே மறுபடியும் அதே கேன்வாக்குள்ள தான் இருக்கும். எது வேணாலும் நம்ம மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம், நம்பர்ல இருந்து வேற எது வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இன்னி வந்து நம்ம ஒரு கிராஃபிக் டிசைனரையோ பெருசா நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது. முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு டிசைனர்கிட்ட சொல்லி கான்செப்ட் சொல்லி எல்லாம் பண்ணணும். இப்போ நான் ஏஐட்ட சொன்னனாலே மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துரு. இதுல போயிட்டு இன்னும் ரொம்ப சிம்பிளா நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோவை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க அதுவும் ஈஸியா வெளியில இருந்து கொண்டு வந்துக்கலாம். இல்ல ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணினாலே போதும். லோகோலாம் ரொம்ப ஈஸியா வந்து கொண்டு வர அளவுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இது ஒரு 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 20 to 30 இமேஜஸ் நீங்க பண்ணி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். இதுல இருக்க பேசிக்ஸ் மெனுஸ் நம்ம யூஸ் பண்ணாவே வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த இமேஜ் ஆட் பண்றது கொடுத்தோம்னா வந்துருமா சார்? லோகோ வந்து இந்த கேன்வா டூலுக்குள்ள வந்துட்டுங்க. ஓகே. அப்லோட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அதுல வந்து உங்களோட டெஸ்க்டாப்ல இருந்ததுன்னா நீங்க கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணலாம். நீங்க வேற எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம லோகோ இங்கிருந்து எடுத்து வரோம்னா ரைட் கிளிக், காப்பி இமேஜ், கேன்வாக்குள்ள டைரக்டா நீங்க ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகே ஓகே. நிறைய மெத்தட்ல வெளியில் இருந்துச்சுன்னா இது ஃபோல்டர்ல நம்ம டெஸ்க்டாப்ல ஏதாவது ஃபோல்டர்ல இருந்துச்சுன்னா அப்லோட்ல போய் எடுக்கணும் வந்து. ஓகே ஓகே. ஸோ ரியல் ஃபோட்டோஸ் இங்கே வந்து ஏஐல இப்போ நம்ம பண்ணோம். இதுக்கு பதிலாக டெம்ப்ளேட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரியல் ஃபோட்டோஸை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ டெம்ப்ளேட்ல வந்து என்ன அப்படின்னா ஜாப் ஓப்பனிங் கேம்ப், இது ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப் இது மாதிரி தான் வருது. சப்போஸ் வி ஆர் ஹையரிங் அப்படின்னு போட்டிங்க. இதுக்கு பதில் ஏதாவது வேணா நம்ம இமேஜ் ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் லாஸ்ட் டைம் ஹையர் பண்ண ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு அப்லோட்ஸில் போயிட்டு அதை அவங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும், சிஸ்டத்துலேருந்து எடுத்துட்டு வந்துடும். ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மாற்றிட்டிங்கன்னா போதும். ஸோ எதுக்கு இந்த டூல் நம்ம சொல்லணும்னா, இந்த சைஸ் போடுறப்ப என்னன்னா அவங்க மொபைல் வெர்ஷன் எல்லா இதுலையும் பார்க்குறப்ப ஃபேஸ்புக் வந்து இந்த சைஸ் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அந்த சைஸ் அப்படிங்கிறோம். அப்படி இல்லைனாலும் ஃபேஸ்புக் போஸ்ட் இமேஜ் சைஸ் அப்படின்னு நீங்கள் எதாக இருந்தாலும் கூகுள்லேயோ இல்லை சாட்ஜிபிட்டிலே போட்டுருங்க. ஸோ அவன் டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸ்கொயர் இமேஜ், லேண்ட்ஸ்கேப், இது எல்லாத்துக்குமே அவனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தேடினோம்னா ஒரே செகண்ட்ல எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஏஐ தாங்க, இது கூகுளோட ஏஐ இது. ஓகே ஓகே. ஸோ இப்போ முதல்ல வந்து ஏஐ கண்டென்ட்டுக்கு, அதாவது ஜென் ஏஐன்னு சொல்றாங்க, கண்டென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து பயோ எழுதுறதுக்கு, இப்போ இமேஜ் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா, திருப்பி சாட்ஜிபிட்டி வந்து இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேர்ல போயிட்டு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ ஒரு போஸ்டர்ஸிங் ஒரு நேமோட வந்துச்சு. இப்போ அகைன் ஐம் கோயிங் டு ChatGPT, ஆட் ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல்ஸ். இப்போ டவுன்லோட் பண்ண இந்த ஃபைல்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு போஸ்ட் திஸ் இமேஜ் இன் மை பர்சனல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஐ நீட் content for this with hashtags. இப்போ இதுல அதே தான் நான் சொல்றேன், நீங்க எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி கொடுக்குங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று அனுப்புறேன், இதை அனுப்பிச்சிருக்கேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். கண்டென்ட், இப்போ கண்டென்ட் நமக்கு வந்து யோசிக்க வேண்டியது, இந்த இமேஜை பேஸ் பண்ணி அதுவே கண்டென்ட் கொடுத்துருங்க.
என்ன கொடுக்குறது பாருங்க. ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கேம்ப் empowering villages. We are creating a real for rural talents and helping them to build a stable career. If you know someone who is looking for a job, this is the right time. Call now, near best time. இதெல்லாம் வந்து கொடுக்குது. ஸோ இதுல ஹேஷ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் பண்ணி கொடுக்குற மாதிரி மீனிங் இது. இப்ப ஹேஷ்டேக் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி மெட்டா வச்சுக்கும். இப்ப நிறைய பேர் ரொம்ப வெல்வர்ஸ்ட் யூஸ் பண்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ஹேஷ்டேக் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இப்படின்னு தேடுவாங்க. இந்த ஹேஷ்டேக் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தேடினா 88,000 போஸ்ட் வந்து இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு வருது. அதாவது வேர்ல்டு ஃபுல்லா 88,000 வந்து அவன் வச்சிருக்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று லோட் ஆகலைங்க ஆச்சு அப்படின்னா அது பீப்புள்லையா இமேஜஸ்லையா இல்லை எதை போஸ்டா குரூப்பா எதில் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க அர்ஜென்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் சவுதி அரேபியா, சூப்பர் மார்க்கெட், சேலரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. இவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்போ நம்ம ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தேடணும்னு இந்த இமேஜ் வருது பார்த்தீங்களா, ஜாப் ரெக்ரூட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம போடுற போஸ்ட் வந்து விசிபிலிட்டி அதிகமாகும், நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா ஹேஷ்டேக் வந்து அதுக்கு அப்ரோப்ரியேட்டாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால எவ்வளோ ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து 5 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே எல்லாம் ரொம்ப வேண்டியதில்லை, நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வேண்டியதில்லை, ஒரு 5 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஹேஷ்டேகை பேஸ் பண்ணி அல்காரிதமும் மாறும். ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ஒரு 5 எந்த மாதிரி 5 யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து அபவுட் அ ப்ராடக்ட், ப்ராடக்ட்ஸை பற்றி தெரியும். உங்களுக்கு பிராண்ட் நேம் ஏதாவது இருக்குதுங்களா, கம்பெனி நேம் இருந்ததுன்னா 1, லொக்கேஷன் ஏதாவது இருந்ததுன்னா 1. இப்போ நீலகிரிஸ்ல நீங்கள் கூடலூரில் பண்ணீங்கன்னா கூடலூர் ஹேஷ்டேக்னு கொடுத்துருங்க. ஏன்னா கூடலூர் சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் ஹேஷ்டேக் போட்டு பார்ப்பாங்க, ஏதாவது நம்மளை பற்றி வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க ஹேஷ்டேக் போடாம பிளைனா கூடலூர்னு சர்ச் பண்ணாலும் இதை பற்றி வருமாங்க சார்? இல்லை, ஹேஷ்டேக் இதை பற்றி வருங்க. நீங்கள் அந்த கண்டென்ட்ல அப்போ வரணும். அது அந்த கண்டென்ட் எழுதுற பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட்லேயும் வரணும். கூடலூர் அப்படிங்கிறது இங்கே வரணும். அது அந்த சர்ச் பண்றப்ப என்ன கொடுப்பாங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, கண்டென்ட்லயா இல்ல குரூப்ஸ்லயா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வருங்க. ஸோ நார்மலா ஹேஷ்டேக் போட்டு பண்றது, இல்லாட்டி நீங்க இந்த கண்டென்ட்ல கொடுத்தீங்கன்னாலும் ஓகே தான், கூடலூர்னு கொடுத்தாலும் ஓகே. ஓகே. பட் அவன் எல்லா சோசியல் மீடியா என்னன்னா ஹேஷ்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஓகே. அவங்க குரூப் பண்ணி வச்சிருக்காங்க 88,000 போஸ்ட். பட் ட்ரெண்டிங் எல்லாம் அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா ட்விட்டர்ல எல்லாம், அது இந்த ஹேஷ்டேக் வச்சுதான் எத்தனை பேர் அதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஜென்ரலா உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருச்சு, அப்ப எந்த கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 3 ஃப்ரேம் ஒர்க் நான் ஜென்ரலா சொல்றேங்க. PAS, AIDA, பக்கெட், பிரிகேட், FOMO, இந்த 4 ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் கண்டென்ட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் PASனா என்ன அப்படின்னா ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஐ வாண்ட் த கண்டென்ட் டு பி இன் PAS ஃப்ரேம்வொர்க். அது எல்லாமே புரிஞ்சுக்குது. முதல்ல ChatGPT புரிஞ்சுக்குது PASனா ப்ராப்ளம் அஜிடேட் சொல்யூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. இப்போ நான் என்ட்ரு அடிக்கிறேன், அதே கண்டென்ட் இப்போ எப்படி மாற்றி கொடுக்குதுன்னு பாருங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை சொல்லும், அதனால என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்கிறத சொல்லும், அதுக்கப்புறம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லும். மெனி டேலண்டட் யூத் இன் வில்லேஜ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் ரைட் ஜாப் despite having skills and potential. இங்க that's why we are conducting a job recruitment camp. Lack of guidance and access to companies often holds them back from building a stable future. நல்லா படிச்சவங்க இருக்காங்க, பொட்டன்ஷியல் இருக்கு, கைடன்ஸும் ஆக்சஸ் இல்லாதனால அப்படியே இருக்காங்க. ஸோ இது ப்ராப்ளம், இது வந்து அஜிடேஷன், இது சொல்யூஷன். அதனால தான் நாங்கள் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ அடுத்து வந்து AIDA ஃப்ரேம் ஒர்க். அதாவது என்னன்னா அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன் சொல்லுவோம். இது எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க.
இந்த 4 ஃப்ரேம்வொர்க் வச்சு நீங்க மாத்தி மாத்தி கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் யூ வில்லேஜ் யூத் சர்ச்சிங் ஃபார் a genuine job opportunity? First of all, hook create பண்றாங்க. Interest. Many talented youngsters miss the right platform to showcase their skills and build a stable career. Action. Join us on இது near bus stand, call it. So நான் போஸ்ட் பண்றேன், இதே எடுத்துடல, இது வேண்டியது இல்லைங்க. இதெல்லாம் ஒன்லி இதை மட்டும் நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பக்கெட் பிரிகேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது கொஞ்சம் ஜென்சி அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி வருங்க. இதுல என்னன்னா அப்படியே போயிட்டே இருக்கும், எமோஜிஸ் வச்சு கொஞ்சம் போயிட்டே இருக்கும். அதாவது லுக்கிங் ஃபார் அ ஜாப் பட் நாட் கெட்டிங் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டில் வெயிட்டிங் ஃபார், அதாவது வெயிட் நெக்ஸ்ட் அப்படின்னு போற மாதிரி கண்டென்ட் வரும். Here is the good news, we are conducting it, but that's not all, this is your chance, so don't wait. இது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபன் இது மாதிரி இருக்குல்ல, இது யூஸ் பண்ணுவாங்க. FOMO அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நான் மிஸ் பண்ண போறேன் இல்லையா அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவங்கள வர வைக்கிறது. அப்ப இந்த FOMO வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுனா, உங்களை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சு நீங்க ஒரு தடவை கண்டக்ட் பண்ணிட்டீங்க கேம்ப், ரெண்டாவது தடவை அதே இதுக்கு போறீங்க, அப்ப அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும், உடனே நம்ம மிஸ் பண்ணா நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு அந்த ஃபீல் வரும். ஃபர்ஸ்ட் டைம் FOMO கிரியேட் பண்ணா பெருசா ஒர்க் அவுட் ஆகாது, நானே சொல்றேன். Don't miss this opportunity. Seats are limited and registrants are filling fast for job recruitment camp. Many village youths are already confirming the spot. Will you able to miss out? So, ஜாபை பொறுத்தளவுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இதுக்கெல்லாம் FOMO யூஸ் பண்ணலாம். நான் சொல்ல வந்து என்னன்னா, ப்ராடக்ட்டை வாங்குங்க, பணம் கொடுத்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அது போட்டா சரியா வராது, அடுத்தடுத்து க்ரோத் ஆனவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும், ரொம்ப ஓகேவா இருக்கும். பட் ஜாபை பொறுத்தளவுக்கு இனிஷியலா கூட போடலாங்க. எல்லாருமே ஜாப் ஒன்று எதிர்பார்த்து இருக்கிறதுனால அது யாரு கொடுத்தாலும் ஓகேட்டு வந்துருவாங்க. இப்போ நீ ப்ராடக்ட்டை செல் பண்றதுன்னா இவன் ஏதோ சும்மா போடுறான், லிமிடெட் சீட்ஸ் சும்மா தான் சொல்றாங்க அப்படி விட்டுருவாங்க. கண்டிப்பா அதனால அது வந்து பிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் போட வேண்டியது, ஜாப் கிட்ட போடும். இப்போ இதுதான் 4 டைப் ஆஃப் கண்டென்ட் நான் சொன்னது. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி அந்த இமேஜ் அதில் போட்டு போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லுவோம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வாட் இஸ் என்கேஜ்மெண்ட்? இப்போ நானும் வந்து டெய்லியும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன், போஸ்ட் போடுறேன், அடுத்த நாள் போஸ்ட் போடுறேன், ஆக்டிவாக இருக்கிறேன், வாரத்துக்கு 5 போஸ்ட் இல்லை 6 போஸ்ட் போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதனால என்ன யூஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது நம்மளுக்கு மெயின். நான் ஃபேஸ்புக் போடுறதுனால என்ன யூஸ்? யாரோ ஒருத்தங்க 2 பேர் பார்ப்பாங்க, இல்லை பார்க்காம கூட போயிடுவாங்க அன்னைக்கு போஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம போட்டு யூஸ் இல்லாத மாதிரி தான். அல்டிமேட் கோல் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். அப்போ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, லைக்ஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் ப்ளஸ் ஷேர். இது வந்து நம்மளுக்கு விசிபிலிட்டி ஆனது மட்டும் நான் போடுறேங்க. ஷேர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஸோ என்னன்னா, நீங்க போடுற போஸ்ட் எத்தனை லைக், எத்தனை கமெண்ட், எத்தனை ஷேர் வருதுன்னு வச்சுட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பை 100 அப்படிங்கிறது காட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே காமிக்கிறேன். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு போடுறது வந்து நாளைக்கு கூட லைக் கமெண்ட் ஷேர் வரும். ஒரு 10 போஸ்டோ 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரீல்ஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வந்து 701, இன்ட்ராக்ஷன்ஸ் 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா லைக்ஸ் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சேவ் பண்ணவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட அந்த லைக் பிளஸ் கமெண்ட் பிளஸ் ஷேர் பார்த்தீங்களா 30 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸோட 824. ஸோ 30 டிவைடட் பை 824 இன்டூ 100, அந்த பர்சன்டேஜுக்காக நம்ம 100 அப்படின்னு போடுறோம். 3.6%. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 அப்படின்னா புவர், 1 to up to 5 அப்படின்னா குட், above 5 அப்படின்னா எக்ஸலண்ட். அப்போ நீங்க போடுற போஸ்ட் வந்து ஒன்னு கீழே என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா புவர்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, யாரையுமே நம்ம ரீச் பண்ணல, நம்ம வாட்டுக்கு போஸ்ட் போடுறோம்,
பாக்குறாங்களா பார்க்கலையா, எந்த யூஸும் நம்மளுக்கு இதனால இல்ல அப்படிங்கறதான் போவாது. ஸோ 1 to 5 இருந்ததுன்னா குட், மோர் தென் 5 எக்ஸலன்ட். இப்போ நம்ம பார்த்தது ஒரே ஒரு போஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஓவரால் நம்மளோட இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டூல்ஸ் வந்து அது பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு, அதை இங்க நோட் பண்ணிடுறேன். இந்த ஷீட் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர், இது வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் டூல். இது நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லும். போட்டிருக்கேன், அது காமிக்கலைங்க, பட் நம்ம அதில் காமிக்கிறோம். இந்த இடத்துல வந்து டோட்டல் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் ரேட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ நம்ம என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்திருக்கு 25 லைக்ஸ் வந்து ஜஸ்ட் கண்ணில் பார்க்குற பாருங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இன்சைட்ஸ் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா 4 இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கு. நீங்க நல்லா நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி வெறும் போஸ்டா போட்டோம்னா உங்களுக்கு லைக் கமெண்ட் ஷேர் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுலயும் எஜுகேஷன் சம்பந்தமா போட்டோம்னா யாருமே லைக் பண்ண மாட்டாங்க பெருசா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பெருசா லைக் பண்ண மாட்டாங்க. இதே நான் ஒரு ரீல்ஸோ வீடியோஸோ இப்படி போடுறப்ப கொஞ்சம் லைக்ஸ் வந்து எனக்கு நிறைய வரும். ஸோ அப்போ நம்ம காமன் சைக்காலஜி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஜாப் இது போட்டுருங்க 18 லைக்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ், இந்த ஆப்பிள் டெக்னாலஜியோட ஆடியன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து பைத்தான் படி, ஜாவா படி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படினா அதுக்கெல்லாம் லைக்ஸ் எதுவும் வராது. பிளேஸ்மெண்ட் போட்டோமா கொஞ்சம் லைக்ஸ் வருது, இல்ல ஒரு வீடியோ போட்டோமா ஏதாவது வீடியோல பேசுற மாதிரி இருந்ததா கொஞ்சம் லைக்ஸ் வருது, இல்ல இந்த ரியல் போட்டோஸ் புரிஞ்சுங்களா, நான் ஏஐல எல்லாம் யூஸ் பண்ணி போடாம ரியல் போட்டோஸ் போட்டோம்னாலும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அப்ப நம்ம அதனால இன்ஸ்டாகிராம் நம்ம போடணும் அப்படின்னா, நீங்க கேம்ப்ல எடுக்கிற அந்த ரியல் போட்டோஸ் வச்சு அவசரத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று போட்டுருக்கலாம். பட் நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அந்த ரியல் போட்டோஸ் இருந்ததுன்னா என்கேஜ்மெண்ட் நல்லா வரும். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் நம்ம என்னதான் சரி ஓகே நம்ம வந்து ரியல் போட்டோஸ் வைக்கிறோம், ரீல்ஸ் கிரியேட் பண்றோம், எடுக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா டைமும் அந்த என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்காது. ஏன்னா ஆர்கானிக்ல அவன் வந்து லிமிட் பண்றாங்க, அதாவது டைரக்டா பண்றதுல இன்டைரக்டா அவங்க பண்றாங்க. இப்ப அல்காரிதம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சோசியல் மீடியா அல்காரிதம், சோசியல் மீடியா எல்லா சோசியல் மீடியாவில் எடுத்து பாருங்க, யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம்னா நல்லா பண்ணலாம் மார்க்கெட்டிங். சோசியல் மீடியாவோட அல்காரிதம் அப்படிங்கிறதுல அவங்களோட கோல் என்ன? சரி இன்ஸ்டாகிராமோட கோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? அவங்களோட கம்பெனி சைட்ல இருந்து கோல் வந்து அதுல எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறதா கோலா இருக்கும் சார். எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கோலா இருக்கும். அப்கோர்ஸ் கண்டிப்பா எல்லா கம்பெனியும் லிங்க்டினா இருக்கட்டும் இல்ல யூடியூபா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னன்னா கோல் வந்து ஏர்னிங் அப்படின்னு. ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க? இன்ஸ்டாகிராம் த்ரூ ஆட்ஸ் மூலியமா தான் பண்ணுவாங்க. த்ரூ ஆட்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ இந்த ஆட்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க மூலமா ஏர்ன் பண்றாங்கிறது கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுது. அப்ப ஆடை கொடுக்கணும்னா பிசினஸ் பீப்புள் ஆட் கொடுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ நம்மளை மாதிரி பீப்புள் ஏதாவது ஆட் கொடுத்தாதான் அவங்களுக்கு காசு வருது. இப்போ நம்மளை மாதிரி பீப்புள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் இருக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம ஆடியன்ஸ் யாருமே இல்லை ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆட் கொடுத்து யாரும் பார்க்க போறது இல்லை. கண்டிப்பா. அப்ப ஆடியன்ஸ் தான் உள்ள கொண்டு வரணும். இப்ப ஆடியன்ஸ் இருந்தாலுமே இப்ப 300 கோடி ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம், அத்தனை அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஆடியன்ஸ் வந்து டெய்லி எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க? இப்ப நான் வந்து 300 கோடி ஆடியன்ஸ், இப்ப என்னை மோகன் ஒரு ஆடியன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நான் மந்த்லி 2 நாள் தான் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்றேன். அப்ப என்னை வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் பெரிய யூஸ் இல்லை. எப்படி என்கிட்ட ஆட் காமிப்பாங்க? நானே லாகினே பண்றது இல்லை. அப்ப ஆடியன்ஸ் இருக்கணும், அவங்க டெய்லியும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஸோ அல்டிமேட் கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஆவரேஜ் ஸ்பெண்ட் டைம் இன்க்ரீஸ். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமோட வேலை என்ன, ஏர்ன் பண்றது மெயின் கோலா இருந்தாலும் அல்டிமேட்டா எங்க வருது, ஒவ்வொரு யூசரும் அதிக நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்ப நம்ம அதிக நேரம் எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா மட்டும்தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு என்ன பிடிக்குங்கிறத இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு அது மாதிரி உள்ள ரீல்ஸோ இல்ல வீடியோஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அபி கொஞ்சம் கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அப்போ அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதே நேரம் அந்த இது போய்க்கணும். ஸோ அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சத இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் அவங்களோட அல்டிமேட் அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நான் ஜாப் ரிலேட்டடா 2 லைக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் என்ன நினைச்சுக்குது, ஓகே மோகன்குமாருக்கு வந்து இந்த ஜாப் ரிலேட்டட் போஸ்ட் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்குது. நான் வந்து ஒரு மியூசிக் சம்பந்தமான ஒரு போஸ்டை லைக் பண்றேன் இல்லை கமெண்ட் பண்றேன் அப்படின்னா மோகன்குமாருக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத அது என்னோட பிஹேவியர், என்னோட இன்ஸ்டாகிராம் பிஹேவியரை பேஸ் பண்ணி நான் லாகின் பண்ணதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வச்சுட்டு, ஒரு டேட்டாவை வைக்கிறது இல்லை, மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து முடிவு பண்ணது மோகன்குமார் வந்து இந்த 5 கேட்டகரியில சூட் ஆவான், மியூசிக், ஜாப் ரிலேட்டட், இ காமர்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கறது முடிவு பண்ணுது. அப்ப ஏதோ ஒரு அட்வர்டைசர்ஸ் உள்ள வந்து ஒரு ஆட் கொடுத்தாங்கன்னா அது மேட்ச் பண்ண பார்க்குது, இந்த அட்வர்டைசர்ஸ்க்கு இந்த பர்சன் வந்து சூட் ஆவாங்க அப்படிங்கறத அதை மேட்ச் பண்ண பார்க்குது. மொத்தமா இப்ப நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஜாப் போஸ்டிங் நான் ஒரு ஆட் கொடுக்குறேன். பட் நீங்க பேப்பர்ல கொடுத்து பாருங்க, இதுதான் நடக்கும். 1.5 லட்சம் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா. 1.5 லட்சம் சர்க்குலேஷன்ஸ்ல நான் வந்து ஜாப் போஸ்டிங் நான் கொடுக்குறப்ப எனக்கு வந்து ஒரு 10 காலுக்கு மேல வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1.5 லட்சத்துல பேப்பர் படிக்கிறவங்க 11 மணி வரைக்கும் அந்த பேப்பருக்கு வேலிட் இருக்கு, அதுக்கு மேல யாரும் படிக்க மாட்டாங்க. அது வரைக்கும் படிச்சவங்க நம்ம ஆடியன்ஸ் பாக்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா 1.5 லட்சம் பேருக்கு போகும், ஒரு 10,000 பேரோ 1000 பேர் தான் கண்ணிலே பார்த்துருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ பார்க்குறப்ப 1-2 மிஸ் ஆகும். ஸோ அதனால இதுல வந்து ஒரு ப்ராட் ஆடியன்ஸ் வச்சு பண்ண முடியாது. பட் சோசியல் மீடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஜாப் கேம்ப் கண்டக்ட் பண்றேன்னா மெட்டாவே என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு யார் சூட் ஆவாங்க அப்படிங்கறத அதை கண்டுபிடிக்குது. கோயம்புத்தூர்ல 10 லட்சம் பேரோ 20 லட்சம் பேரோ 30 லட்சம் பேரோ இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இருப்பாங்க. ஆனா அத்தனை பேர்த்துக்கு கொண்டே அது காமிக்காது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தகுந்தவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம எழுதுற கண்டென்ட் மூலமாகவும் நம்ம கிரியேட் பண்ற இமேஜ் மூலமாகவும் அது ஸ்டடி பண்ணிக்குது இன்ஸ்டாகிராம். அந்த கண்டென்ட்டையும் அந்த இமேஜையும் ஸ்டடி பண்ணிட்டு இதுக்கு மோகன்குமார் சூட் ஆவாங்க இல்ல இன்னொருத்தங்க சூட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் காமிக்குது. ஸோ அதுலயே வந்து நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை லாகின் பண்றேன், ஏன்னா எனக்கு என்னதான் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட்னால நான் டெய்லி லாகின் பண்ணலைன்னா என்கிட்ட கொண்டு டெய்லி காமிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பேக் எண்ட்ல காமிக்கிறது பேர் தான் சிக்னல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிக்னல்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்றேன், எந்த அளவுக்கு லாகின் பண்றேன், எவ்வளவு நேரம் ரீல்ஸ், ஒவ்வொரு ரீல் எவ்வளவு தூரம் நான் வாட்ச் பண்றேன், இது எல்லாமே அது பேக் எண்ட்ல கால்குலேட் பண்ணி இதுக்கு பொருத்தம், இந்த ஆடுக்கு பொருத்தமான ஆள் இவங்க தான் அப்படின்னு கொண்டு போய் காமிக்குது. அப்கோர்ஸ் இது எல்லாமே அவங்க எடுக்கிற ஸ்டெப்பு தான். பட் அதுலயும் வந்து மேட்ச் ஆகாம தான் நம்மளுக்கு என்கொயரிஸ் வரும். அது வந்து நம்ம போக தான் சரி பண்ண முடியும் ஒரு ஆடு கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ நம்ம அந்த கோல் அண்ட் அல்காரிதம் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அப்ப இனிமேல் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம போடுற இமேஜ் வந்து ரொம்ப தெளிவா யாரு என்ன அப்படிங்கறத சொல்ல வரணும். கண்டென்ட்டும் யாரு என்ன எங்க லொகேஷன்ல இருந்து எல்லாமே தெளிவா சொல்ல வரணும். இது சொன்னா மட்டும்தான் கரெக்டான ஆளுக்கு கொண்டு இன்ஸ்டாகிராம் போய் ரீச் பண்ண வைக்கும். அதனாலதான் இந்த கிரியேட்டிவ்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஸோ அட்ராக்டிவ் இமேஜஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு அமௌண்ட் எல்லாம் இருக்கு, ஒரு ரிசோர்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும்னா அவங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃபிக் டிசைனர் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கலர் காம்பினேஷன்ல இருந்து எல்லாமே அவங்க நல்லா பண்ணி போடுவாங்க. நம்ம என்னதான் ஏஐல கிரியேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸ் ஏஐ இஸ் ஓகே. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அதனால இமேஜஸ் நல்லா போடணும், வீடியோஸ் நல்லா போடணும், ரியல் ஃபேஸஸ் மோஸ்ட்லி கொண்டு வரப்ப நல்லா இருக்கும். என்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இது வாட்ச் பண்ணல அப்படின்னா நம்ம போடுறது வந்து ரிசல்ட்டே வராது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆர்கானிக்கா போஸ்ட் பண்றது. ஆர்கானிக் அப்படிங்கிறது வித்தவுட் பேயிங் டு மெட்டா. பெய்ட் அப்படிங்கிறது பேயிங் டு மெட்டா அண்ட் ரன் ஆட்ஸ். ஸோ இப்போ பிராண்டிங் அண்ட் லீட் ஜென்ரேஷன் அப்படின்னு 2 கான்செப்டுக்காக நம்ம சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம விளம்பரம் பண்றோம்? என்னோட கம்பெனி நேமை பிரபலம் பண்றதுக்காக விளம்பரம் பண்றோமா, இல்ல எனக்கு அது மூலமா ஒரு என்கொயரி வந்து அது மூலமா நான் பிசினஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு பண்றோமா அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், எல்ஜி, ஐபோன் இந்த மாதிரி கம்பெனி அண்ட் ப்ராடக்ட்ஸ் தன்னோட பிராண்டை நிலைநிறுத்துறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஈவெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஐபிஎல் மாதிரி, இல்லை டிவியில் பேன் இந்தியா லெவலில் விளம்பரம் கொடுப்பாங்க. டிஜிட்டலாக எங்கே தேடினாலும் அவங்க ஆன்லைனில் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே ஃபோன் பண்ணி ஆப்பிள் கம்பெனி கூப்பிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு கேட்கறது விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்கொயரி ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க, தன்னோட நேமை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. டீலர்ஸ்ட்டை போய் சேல் ஆகும். லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இல்லை ஆப்பிள் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க, 75% கம்பெனி இதை தான் டிபெண்ட் பண்ணுறாங்க. நான் இந்த ஒரு விளம்பரம் கொடுத்தேன்னா எனக்கு 10 பேர் என்னை கூப்பிடணும், 5 பேர் கூப்பிடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் லீட் ஜென்ரேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். இதை நோக்கி தான் எல்லா கம்பெனிஸும், ஒரு மிட் லெவல் கம்பெனி, ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தேன், ஜென்ரலாக நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக, ஏன்னா ஆர்கானிக்ல வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மெட்டாக்கு தெரியும் அது மூலமா அவங்களுக்கு என்ன ரெவென்யூ இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்கள சில கஸ்டமர்ஸுக்கு தேவைங்கிறதுனால அதை அப்படியே காமிச்சிட்டு வந்துருக்காங்க. ஒரு பிஸ்னஸாக போகணும், அதில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மெட்டா ஆட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்ல பெய்ட் ஆர்கானிக் மூலியமா இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது சார். இன்கேஸ் வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, நார்மலாக வந்து அவங்க பேஜ் கிரியேட் பண்ணாமல் ஒரு அவங்களோட லேண்டையோ இல்லை வந்து ஒரு சைட் போட்டிருக்காங்கன்னா அதை சேல்ஸ் பண்றதுக்கோ, இல்லை வந்து அவங்க ஓன் ஷாப்பை ப்ரொமோட் பண்றதுக்கோ அவங்க வந்து பேஜ் கிரியேட் பண்ணாம இந்த மாதிரி ஓன் அக்கௌண்ட்லேயே பண்ணிக்கலாங்களா? அது ஒன்றும் பிரச்சனை வராதா? சரி, பிஸ்னஸ் பேஜ் பண்ணாமையும் பண்ணலாங்க நீங்க. ஓகே ஓகே, பண்ணாமையும் பண்ணலாம். அதுதான் சொல்ல ஸ்டார்டிங்ல. இப்போ நம்ம வந்து இது ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் பேர் ஆட் பண்ணியிருப்போம், ஒரு போஸ்ட் இப்படி போடுவோம். இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் போய் யாராச்சும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரொஃபைலை போய் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க எந்த மாதிரி டைப்புங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் அப்படியே. ஸோ நார்மலாக அதை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க யாரும். பட் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணலாம், பண்ணுறதுலாம் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் இதில் வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று ஃபேஸ்புக்கில் ஜென்ரலாக இருக்கு, பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் இல்லாத பொருளை விற்கிறதுக்காக ஒரு ஃபேமஸ் ஆச்சு. இதில் நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து லொக்கேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனில் இருக்கிற பையர் செல்லரை மீட் பண்ண வைப்பாங்க இவங்க. ஸோ இந்த கார் ஒன்று சேல்ஸ் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்துட்டு இதில் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு செல்லரை கான்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் பொருளை விற்கிறதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பேஜும் தேவையில்லை. பட் நீங்கள் ஒரு ஃபாலோவர் பேஸ் நீங்கள் பில்டு பண்ணணும் ஸ்லோவாக. இப்போ என்ன ஆகும்னா இந்த மார்க்கெட் பிளேஸ்ல போட்டீங்கன்னா யாரு பாக்குறாங்க, லைக் பண்றாங்க ஒன்றும் பெருசா நமக்கு தெரியாது. அடுத்தடுத்த ப்ராடக்ட் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். நீங்க போஸ்ட் போட்டீங்கன்னாலும் அந்த போஸ்ட்ல யார் லைக் பண்றாங்க மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு பேஜா நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு போற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ பர்சனல்ல இருந்தும் போகும். ஒன்னே ஒன்று நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்றப்ப சில ஆடியன்ஸ் அதெல்லாம் விரும்புறது இல்லைங்க. ஏன்னா நீங்க இதுல விளம்பரம், பெய்டு விளம்பரம் கொடுக்காம ஆர்கானிக்கா மட்டும் பண்ணணும்னா பேஜ் தேவையில்லை. ஸோ அவன் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஃபேஸ்புக் என்ன பண்றாங்க, நீங்க பிசினஸ்னா நீங்க பேஜை கிரியேட் பண்ணுங்க, பேஜை கிரியேட் பண்ணாதான் ஆடுக்கு புஷ் பண்ண முடியும் நம்மளே. கண்டிப்பா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஓகே, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார்.
சரி. எனக்கு அகைன் அந்த ChatGPT அந்த ரோல் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு டூல் சொன்னீங்களா, அது மட்டும் அந்த டூல் நேம் என்னங்க? டூல் இல்லைங்க, RRPO அப்படின்னு சொன்னாங்க. RRPO. ஓகே. அது மட்டும் அது நம்ம எழுதிடுறோம். RRPO அப்படின்னா ரோல் ரெக்யர்மெண்ட் பர்பஸ் அவுட்புட். அது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப தான், அப்புறம் அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரி அதை ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே. ஒரு ரோல் அசைன் பண்ணணும், எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட்னு சொல்லணும், இந்த ரெக்யர்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட எடுத்தீங்கன்னா ரோல் வந்து ஒரு ஜாப் ஹெச்ஆர் இல்லை ஜாப் கன்சல்டண்ட்டாக நீங்கள் ரோல் பிளே பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்யர்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 10 பேர் ஆள் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது யூத் செக்மெண்ட்ல இந்த படித்தவங்க அப்படிங்கிறத ரெக்யர்மெண்ட்டாக சொல்லுவோம். பர்பஸ் வந்து இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நான் அனுப்ப போகிறேன், வேறு கிளைண்ட்டுக்கோ இல்லை நம்மளுக்கோ ஃபீல்ட் ஒர்க்கு கொடுத்து நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பர்பஸ் டார்கெட் பண்ணணும். அவுட்புட் வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸில் வேணும். சரி, எல்லா டைமும் RRPO கம்ப்ளீட்டாக கொடுக்கணும்னு வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் இந்த 2 கொடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் அவுட்புட் வந்து அதுவே கொடுக்கும், இல்லை எனக்கு புல்லட்டின் பாயிண்ட்ஸில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே கொடுக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த RRPO கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட் மட்டும் சொன்னா போதுங்களா, இந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணுங்களா? ரோல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். கொடுக்கணும். நீங்க ஏதோ ஒரு ஆக்ட் ஆஸ் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே. ஆக்ட் ஆஸ் மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட். நீங்க மெட்டா இதை பத்தி படிக்கணும் அப்படின்னா ஆக்ட் ஆஸ் மெட்டா ஆட்ஸ். அப்ப என்னன்னா ChatGPT இல்ல ஓகே, அது எனக்கு புரியுதுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த RRPO கொடுத்துட்டு ஆக்ட் ஆஸ் மெட்டா இல்ல வந்து ஏதாவது வேண்டியதில்லை, RRPO கொடுக்க வேண்டியதில்லை. கொடுக்க வேண்டியது இல்லைங்க. டைரக்டா ஆக்ட் ஆஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே. Director act as a meta ads expert. My requirement is to create an ad for my client to generate leads. Purpose is to என்ன purpose அப்படிங்கிறது தான். ஓகே. டைரக்டா போயிடலாம். ஸோ கொடுக்குறப்ப அவுட்புட் வந்து நல்லா வருங்க. நம்ம நார்மலாக கேட்குறது இதுக்கு ஒரு வித்தியாசம். அதை நீங்கள் 2 ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு, எதுவும் கொடுக்காம ஒன்று கொடுத்து கேட்டீங்கன்னா அவுட்புட் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பேஜ் நம்ம உள்ள போய் பார்க்கலாங்க. பேஜோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொஃபைலுக்கு கீழே இருக்கும். ஸோ ப்ரொஃபைலுக்கு கீழே வந்தாலும் இந்த மாதிரி மெனுஸ் உங்களுக்கு வரணும். வரல அப்படின்னாலும் இதை மறுபடியும் ஒரு பேஜ் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மெனுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் யூஆர் வியூவிங் ஆஸ் அ பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ பேஜுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. ஏன்னா அதுலேயும் போஸ்ட் பண்ணலாம், அதுலேயும் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் தான். பட் என்னன்னா இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆவாங்க. ஸ்லோவா நம்மளோட பிராண்ட், ஏன்னா இது வந்து ஒரு விசிட்டிங் கார்ட்லயா இருக்கட்டும், வெப்சைட்லயா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதில் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. நீங்க பர்சனல் இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ட்ரிப் போயிட்டு கூட எல்லாரும் கஸ்டமர் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க வெப்சைட் வர்றவங்க அதை பார்ப்பாங்க. நம்மளை பத்தி இவங்க இந்த மாதிரி கேரக்டரான ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா இது பிசினஸ் பேஜோட லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்லி உங்களோட பிசினஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பேஜுக்குன்னு தனியா செப்பரேட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அப்படிதான் இது? ஆமா. ஃபாலோவர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் கேட்குங்க, இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்கும். ஓகே. இந்த இடத்துல பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்தீங்கன்னாலும் இன்வைட் பீப்புள் டு கனெக்ட் அப்படிங்கிறதுல வருது. ஸோ இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தப்பு கிடையாது. அவாய்ட் பண்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 200 பேர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் தானே இவருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நீங்க ஏதோ ஒரு போஸ்ட் போடுறீங்க, போஸ்ட் போட்டோன்னே அவங்க லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, நல்லதுதான். அப்ப இந்த அல்காரிதம் என்ன பண்ணணும்னா, இந்த மெட்டாவோட அல்காரிதம், ஓகே ஒருத்தர் வந்து இவரோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காரு, அப்ப அவங்க தான் கரெக்டான ஆடியன்ஸ் அதை அசியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அவங்கள மாதிரி உள்ள ஆளுகிட்ட கொண்டு ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப என்ன ஆகுனா, அவங்க உங்க ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுக்காக லைக் பண்ண, மற்றபடி உங்க ப்ராடக்ட் அவங்க வாங்க போறது இல்லை. ஆனா நீங்க போட்டதுக்காக லைக் பண்ணியிருப்பாங்க. உடனே அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கும், அவரு தான் ரைட்டான ஆடியன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்டையும் அவர் மாதிரி உள்ள ஆளுகிட்டையும் தேட ஆரம்பிக்கும் நம்ம போஸ்ட் பண்ணி காமிக்கிறது. அதனால நிறைய பேர் பண்றது என்னன்னா, பணம் கொடுத்து வெளியில ஏதோ ஒரு லைக்ஸ் வாங்கிடுறாங்க ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு. அதனால என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல அதிகமா இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நீங்க வெளியில வந்து கேட்பாங்க, 2000 ரூபாய் கொடுங்க 10,000 ஃபாலோவர்ஸ் நாங்க பண்ணி தரோம் அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க காமிக்கிறது உங்களுக்கு ஓகே,
சைக்கலாஜிக்கலாக நம்மளோட இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 1000 நம்ம வச்சிருக்கணும். யாராச்சும் நீ பார்க்குறாங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஓரளவுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபாலோவர்ஸ் இருந்தும் எனக்கு வந்து நான் போடுற போஸ்ட்டுக்கு வந்து லைக் கமெண்ட்ஸே பெருசாக வராது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து பிஸ்னஸ்க்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், ஆனால் என்னோட கஸ்டமர்ஸ் யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறத மீனிங். அதனால எப்பவுமே என்னன்னா, உங்களுக்கு ரியல் ஆடியன்ஸ் ஆட் பண்ணா குவாலிட்டியா இருக்கும் அந்த பேஜ். ஓகே. பட் சம்டைம்ஸ் அதை நம்ம அவ்வளோலாம் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் வர்றப்ப யார் வந்து இது பண்றாங்களோ எல்லாத்தையும் நம்ம அலோவ் பண்ணிடுவோம். அப்படியெல்லாம் போய் கிளீன் அப்லாம் எதுவும் பண்றது இல்லை. இவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம பண்றது இல்லைங்க. பட் அப்படி குவாலிட்டியா இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறதுக்கு ஆர்கானிக்கா பண்றது ரொம்ப கஷ்டங்க. நீங்க அன்லெஸ் ஒரு செலிபிரிட்டியாவோ இல்லை வேற ஏதாவது இருந்தீங்கன்னா பண்ணலாம். இல்லாட்டி ஆட் மூலமா தான் இதை ரன் பண்ணி இந்த ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ண முடியும். ஓகே. ஆட் மூலமா ரன் பண்றப்ப ஒரு ரியல் ஆடியன்ஸ் நீங்க நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம். ரியல் ஆடியன்ஸை சூஸ் பண்ணி பண்றப்ப உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா இருக்கும். நாளைக்கு உண்மையான பிசினஸா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஆர்கானிக்ல இன்னும் ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். ஆர்கானிக்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல போகணும். ஜாப்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். விசிபிலிட்டி கம்மி தான், ஆனா நல்லா இருக்குங்க. நீங்க ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே. இப்போ ஜாப்ஸ் இதுல போனீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு வரும். பொதுவா அந்த லோக்கல் குரூப்ஸ்ல ஜாயின் பண்ண பார்க்கணும். எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பிசினஸ் தேவையா அந்த இடத்துல. இப்போ லெட்ஸ் கூடலூர் நீங்க அப்ளை சொன்னாங்க, கூடலூர் நீலகிரிஸ் அப்படின்னு போட்டு இந்த குரூப்ஸ்னு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுதான் அப்ளை சொன்ன ஹேஷ்டேக்ல போஸ்ட் சொன்னா குரூப்ஸ் அப்படின்னு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ குரூப்ஸ் போய் பார்க்கணும். 4500 மெம்பர்ஸ் இருக்காங்க, 6000 மெம்பர்ஸ் இருக்காங்க, 6900 மெம்பர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. இது வந்து 5 ஃப்ரெண்ட்ஸா மெம்பர்ஸ் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஆல்ரெடி 5 பேர் வந்து இதில் மெம்பர்ஸாகவும் இருக்காங்க அப்படின்ட்டு காமிக்கணும். இதில் 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதிக மெம்பர்ஸ் இருக்கிறதுல ஜாயின் பண்றது நல்லது. ஆனால் அவங்க எத்தனை ஆக்டிவா போஸ்ட்லாம் போட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு குரூப்ல இப்போ நான் போறேன், ஜாப் சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். கூடலூர் பாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. போயிட்டு ஜாயின் குரூப்னு நான் கொடுத்துட்றேன். நீங்க அங்கிருந்து வெளியில இருந்தே கொடுத்துக்கலாம், உள்ள வரணும் இல்லை. ஸோ இந்த ஜாயின் குரூப் சில குரூப்ல நம்ம உடனே ஜாயின் பண்ணிடுவோம், சில இதெல்லாம் அட்மின்ல போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு இப்போ மாதிரி 2 hours முன்னாடி போட்டிருக்காங்க. இன்னும் போட்டிருக்காங்க வி ஆர் ஹையரிங் எம்டி ரேடியாலஜிஸ்ட் அதுன்னு போட்டிருக்காங்க. ஃபாலோ இன்ஸ்டாகிராம் பேஜ்னு ஒருத்தன் போட்டிருக்காங்க. அப்ரூவ்டு ஓப்பன் பிளாட்ஸ். ஸோ ரியல் எஸ்டேட் இருக்கு, ஜாப் இருக்கு, ஹெல்த் கேர் வந்திருக்காங்க, கார் சம்பந்தமானவங்க போடுறாங்க. ஏன்னா பாய்ஸ் முன்னாடி கொஞ்சம் யூத் செக்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறாங்க. ஸோ இதுல போய் 10,000 6000 பேர் 3000 பேர் இருக்காங்க. ஸோ 3000 பேர் பார்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம மறந்துடலாங்க. அந்த செகண்ட்ல யாரு பாக்குறாங்களோ, நம்மளுக்கு ஒரு 2 பேரை 4 பேரை 5 பேரை பார்த்தாலும் அது ஒரு இது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்ஸ்ல போடணும். கண்டிப்பா போய் போஸ்ட் இது கொஞ்சம் ரீச் இருக்கும், உங்களுக்கு ஆர்கானிக்கா ரீச் இருக்கும். அது ஜாப் குரூப்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே நம்ம போய் போஸ்ட் நார்மலா நம்ம போடுற மாதிரியே போடலாம். அப்படிதாங்க சார்? போடலாங்க. நிறைய 99% குரூப் விட்டுருவாங்க. சில குரூப்ல மட்டும் என்னன்னா அந்த குரூப்புக்கு மேட்ச் ஆனாதான் நீங்க கண்டென்ட் போடுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜாப்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுல நிறைய குரூப் இருக்கு. இந்த நேம்ல ஜாப்ஸ் கோயம்புத்தூர் ஜாப்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ இதுல வந்து பாருங்க குரூப்ஸ் ஃபில்டர்ல போயிட்டு குரூப்ஸ் 9,000 மெம்பர், 2,000, 418,000, 42,000 மெம்பர்ஸ், 1 lakh நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது அந்த குரூப்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபில்டர் பை நம்பர்ஸ் இருந்தாங்க மை குரூப்ஸ். கோயம்புத்தூர் ஜாப்ஸ் 29,000, 39,000, 14,000, 12,000. ஸோ நீங்களே வந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிடலாங்க. ஜெனரல் லொகேஷன் இல்லாம
ஒரு ஜாப்ஸ் ரிலேட்டட் அப்படின்ட்டு யூத் ஜாப்ஸ் அப்படின்ட்டு இல்லை கிராமப்புறம் எது வேணாலும் ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க குரூப்ஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் ஜாப்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி ஜாயின் ஆன குரூப்ஸ், அதனால விசிட்னு வருது. ஸோ இதில் வந்து ஜாப் டைட்டில் இதெல்லாம் வந்து போடுவாங்க. எப்போ வந்து நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு லைக் கமெண்ட் ஷேர் யாராச்சும் வெளியிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து இன்னும் ரீச் அதை அதிகப்படுத்தும் மெட்டாவா. சரி, மெட்டாவுக்கு என்ன வேலை? எல்லாத்தையும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் இந்த பிளாட்ஃபார்ம்ல. எப்போ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐட்டம் இருந்ததுன்னா பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தங்க வந்து இதை லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பிடிக்க ஆரம்பிக்குதா இருக்கு, இந்த கண்டென்ட் வந்து இவருக்கு பிடிக்குது, அப்ப இவர் மாதிரி இன்னொரு ஆள் இருப்பார், அவங்களுக்கு கொண்டு போய் காமிக்கணும்ட்டு வாலண்டியரா கொண்டு போய் காமிப்பாங்க. ஸோ அதனால இந்த என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்தாலே உங்களுக்கு ரீச் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நம்ம எதுவும் ப்ரொமோஷன்ல பண்ண வேண்டியதில்லை. வைரல் வீடியோ எப்படி ஆகுது? வைரல் சில கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் லைக்கா பார்த்தோன்னே மெட்டா என்ன பண்ணுவான், இது கொஞ்சம் நிறைய பேர் லைக் பண்றாங்களே இந்த இதை, உடனே இன்னும் 10 பேர்த்துக்கு கொண்டு போய் காமி, அங்கேயே 7 பேர் லைக் பண்றாங்களே, அப்ப 100 பேர்த்திட்ட காமி, அங்க 70 பேர் லைக் பண்றாங்க, 1000 பேர் 10,000 பேர், இந்த அவனே எடுத்துட்டு போவான். எந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த லைக் ஸ்டாப் ஆகுதோ அப்ப புரிஞ்சுக்குவான், ஓகே இதுக்கு மேல அது வைரலா போகாது அப்படின்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்த ரீச்சை. ஸோ அதனால ஆர்கானிக் நம்ம போறதுக்கு திடீர்னு வந்து நல்லா வரும். ஜாப் இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குங்க, எப்பவுமே இருக்கும். அதனால நீங்க நிறைய குரூப்ஸ் நீங்க ஒரு குரூப்ஸ் ஃபாலோ கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். கிரியேட் இதுலயே போனீங்கன்னாலும் கிரியேட் குரூப்ன்றது. இப்ப நம்மளே ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம் முதல்ல, ஜஸ்ட் ஒரு என்னங்கிறதுக்காக ஒரு 7-8 வருஷம் பண்ணாங்க. இப்போ அதுலயே 2000-5000 பேர் இருக்காங்க அதுலயே. ஸோ குரூப் நேம் இதெல்லாம் பப்ளிக் நேம் போட்டுருக்கோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். இன்வைட் ஃபாலோவர்ஸா இல்லை ஆட்டோமேட்டிக்கா வந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஸோ நாலஞ்சு ஜென்யூன் ஜாப் போஸ்ட் போட்டோம்னாலே அப்படியே ஃபேஸ்புக்கே கொஞ்சம் நம்மளை கொண்டு எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ குரூப்ஸில் ஆட் ஆகி குரூப்ஸில் வந்து கிரியேட்டும் பண்ணுங்க. இது வந்து ஆர்கானிக்காக ரொம்ப நல்லா போகும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா சார், நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் வேற ஏதாவது நீங்கள் பேம்ப்ளெட்ஸோ ஏதாவதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தேன்னு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஓகேங்க சார். ஸோ நான் கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கிறேன். நாளைக்கு இன்னும் அதை பேஸ் பண்ணியே நம்ம கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். சரிங்க சார். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் இருந்துச்சு, 2மே பிளாக் பண்ணிட்டாங்க. சரி. ஸோ இப்போ இன்னொன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறது வந்து கம்பெனி பேர்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாங்களா, இல்லை வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாங்களா? சரி, ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கு என்னன்னாங்க, எடுத்தோடனே கம்பெனி அக்கௌண்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. பர்சனல் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாய்ப்புங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பர்சனல் உங்களோட இதை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் கம்பெனிக்கு பேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. கம்பெனி அக்கௌண்ட்ங்கிறது எதுவுமே இல்லை. ஓகே. கம்பெனிக்கு ஒரு பேஜ், அதாவது உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல நீங்க 4 கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், 4 பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். டைரக்டா நான் பேஜ் எனக்கு பர்சனல் அக்கௌண்ட்ல வேண்டாம், எனக்கு டைரக்டா கம்பெனி பேஜ் தான் எனக்கு வேணும்னா பண்ண முடியாது. ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் கம்பெனி பேஜை கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ பிளாக் ஆகுது அப்படின்னா நீங்க வேற ஐபி அட்ரஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி உங்க மொபைல் யூஸ் பண்ணியே நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணியே பண்றீங்க, ஆஃபீஸ் நெட் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு மாத்தி பண்ணி பாருங்க. ஓகேங்க சார். ஏன்னா சேம் ஐபிஎல் இருந்து அதை கிரியேட் பண்றப்போ அது யோசிக்கிறது திருப்பி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஓகேங்க சார். ஸோ அப்படி ஒன்று பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி வந்து போஸ்ட் இது ரொம்ப எல்லாம் போட வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் மட்டும் போட்டு விடுங்க. ஒரு 10 டேஸ் அப்படியே ஸ்லோவா போவோம். 10 போஸ்ட் இருக்கும், போஸ்ட் இல்லாமே இருக்கக்கூடாது. ஓகேங்க சார். நார்மல் போஸ்ட் நீங்க போடுங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் போடுங்க, பேஜும் கிரியேட் பண்ணிக்கோங்க. பேஜும் கிரியேட் பண்ணிட்டு அதுலயும் போஸ்ட் போட்டு விடுங்க. சரி, ஆட் பண்ணுங்க, கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, எடுத்து நிறைய பேருக்கு ஆட் பண்ண வேண்டாம். பேஜ்ல நார்மலா நம்ம இந்த வாண்டட் கண்டென்ட் போடலாம்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? போடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீ அது உங்க பேஜ் வந்து என்ன கேட்டகரின்னு டிஃபைன் பண்ணிருங்க. லைக் கன்சல்டன்சியோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா 2-3 கேட்டகரி வச்சுக்கலாங்க. நான் கன்சல்டன்சி மட்டும் இல்லை, என்னோட பர்பஸ் வேற, நான் ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றேன்னா கன்சல்டன்சி நீங்க வைக்க வேண்டியதில்லை. அடிக்கொருக்கா ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கும் அப்படின்னா கன்சல்டன்சி பிளஸ் ஃபினான்ஸ் சம்பந்தமா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. என்ன மாதிரி போஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா நீங்க ஏர்ன் அண்ட் பிகம் எ மில்லியனர் அந்த மாதிரி போஸ்ட் போடக்கூடாதுங்க இப்போ. ஓகே. ஸோ இவங்க ஃபினான்ஸ்ல அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஹெல்த் கேர், ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து
இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோடீஸ்வரர் ஆயிருவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுங்க. அதான். இதெல்லாம் பண்றதுனால நம்ம வந்து ஏமாத்துறாங்க, நம்பிக்கை இல்லாதனால கூகுள் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும் நிறைய பிளாக் பண்றாங்க. ஓகேங்க சார். அப்புறம் ஹெல்த் கேர்ல நீங்க இதை சாப்பிடுங்க, உங்க டிசீஸ் போயிடும், அது போயிடும், அப்படியெல்லாம் நிறைய பேர் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கெல்லாம் என்னன்னா டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க. ஆடுக்கே வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த மாதிரி ஆட் ரன் பண்றீங்க அப்படின்ட்டு. பர்டிகுலரா ஃபினான்ஸ் இதுல இப்போ நான் அதுல பேஜ்ல வந்து ஃபினான்ஸ் கொடுக்கட்டுமாங்க சார், இல்ல கொடுக்கலாம், கொடுக்கறது தப்பு இல்லைங்க. போஸ்ட்ல வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. அதாவது அவங்கள ஏர்ன் பண்றது அப்படிங்கறத நீங்க போடணும். ஓகே. அதாவது ஜாபுக்கு எடுக்கணும், அது ஓகே. நீங்க ஒரு மாதத்துல கோடீஸ்வரர் இந்த மாதிரி போஸ்ட் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான். இப்போ நாங்களே வந்து ட்ரைனிங்க்கு நம்ம போறோம்னாங்க, earn up to 5 lakhs per annum after undergoing certification அப்படின்னு போடுறத அவன் யோசிக்கிறாங்க. இவன் சர்டிஃபிகேஷன் முடிச்சா இவன் 5 லட்சத்துக்கு வேலை கொடுத்துருவானா, இல்ல யாரோ ஒருத்தர் வாங்குறத வச்சு இவன் போடுறான், அப்ப எல்லாத்தையும் வந்து இவன் அட்ராக்ட் பண்றான் இந்த ஒரு பொய்யா சொல்லி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதனால அந்த சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட்டை பத்தி மட்டும் எப்போ போட வேண்டாம். ஓகே. ஜாப் இருக்குன்னு போட கூப்பிட்டு அதெல்லாம் சொல்லிக்கலாம், நம்ம எவ்வளவுங்கிறத சொல்லிக்கலாம். சரி, அது எல்லாமே இனிஷியல் இல்லைங்க. கொஞ்ச நாள் அக்கௌண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் லிபரலா விடுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த அல்காரிதம் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சேம் டைம் சார், இப்ப நான் 2-3 ஆட்ஸ் பார்த்தேங்க. இந்த ஸ்கூலு காலேஜ்லாம் அவங்களோட பேஜ்ல போடுறாங்க. எப்படின்னா எங்க அட்மிஷன் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை கிளிக் பண்ணாலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுது, நீங்க பேரண்ட்ஸா ஸ்டூடெண்டா, ஓகே, என்ன ஸ்டாண்டர்டுக்காக பாக்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணுது. 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th அப்படின்ட்டு எந்த ஊர்ல இருந்து ட்ரை பண்றீங்கிறது எல்லாமே அதுலயே வந்து அதுவும் ஆடு தானே சார்? எப்படிங்க சார்? அது ஆடு தாங்க. அந்த ஆட்ல வந்து கொஸ்டின் நம்ம கேட்கலாம். அதாவது எல்லாரும் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணி அவங்க அந்த ஸ்டூடெண்டா பேரண்டாலாம் என்டர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருங்க. நீங்க அதுக்கப்புறம் கூப்பிடுறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்க நல்லா பேசலாம் ஒண்ணு அவங்க கிட்ட. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறப்ப என்னன்னா கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் லீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்க இல்லாட்டி எல்லாரும் சும்மா அப்ளை பண்ணிடுவாங்க. வர லீட்ஸ் குவாலிட்டியான லீட்ஸா நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா ஃபில்ட்ரேஷன் அதுலயே நடந்துரும் அப்படிதானே? அதுலயே நடந்துரும். நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையா அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம பாப்போமாங்க சார் நம்ம கிளாஸ்ல? பாப்போம். நாளைக்கு நம்ம ஆடுக்கே போயிடலாம்ல. உங்களுக்கு ஆடு போயிடலாம். போயிடலாம் சார். உங்களுக்கு சொல்றீங்க அத நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஆட் கிரியேட் பண்ணிடலாம். அதுல காமிக்கிறேன். சேம் டைம் ஃபேஸ்புக்கு பேஜ் மாதிரி தான் இன்ஸ்டாகிராமுக்கும் பேஜுங்களா? ஆமாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் கிடையாதுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் மாத்திக்கணும். அது உள்ள போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு அது ஆல்ரெடி இருக்க அக்கவுண்ட விட்டுட்டு புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிதானே? இது பர்சனல் அக்கவுண்ட் ஆல்ரெடி இருந்ததுனா விட்டுங்க. அதனால தான் உங்களோட அக்கவுண்ட் மட்டும் அனுப்பிச்சுடுங்க. என்னன்னு இருக்குன்னு. நான் ஒரு பார்த்துட்டு சொல்றேன். இல்ல நாளைக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் வேணும். சரி, ஓகே. Facebook வேணா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு, நீங்க வேற ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே. பண்ணி பார்த்துட்டு வாங்க நாளைக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்கிறதே போதுங்க. சரி, ஓகே. அது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் Facebook இன்ஸ்டாகிராமையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு இதுல. நான் சொல்லி தரேன். ஓகே. ஓகேங்க சார். நான் அந்த அபின் ஃபாலோ பண்ணாங்களா அவங்களுக்கே ஷேர் பண்ணி விட்டுருங்களா? அவங்களுக்கே ஷேர் பண்ணுங்க. என்னோட நம்பர் நான் சொல்றேன். என்ன பண்ணுங்க இதுல போடுறேன். இந்த ஷீட்டை ஷேர் பண்றேன். ஓகே. இந்த ஷீட்லயே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுவோ இதுலயும் இந்த சாட்லயே போட்டு வரேங்க. ஓகே. சரி. வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் மேம்கிட்ட உங்களோட நம்பர் வாங்கிக்கிறேன். நானும் உங்களுக்கு ஒரு ஹை போட்டு விடுறேன். ஓகே சார். இது வந்து உங்களோட வாட்ஸ்அப்லயே இதை ஷேர் பண்ணிடுறேங்க. சரி, ஓகே. ஓகே. தேங்க்யூ. நாளைக்கு 9:30க்கு மீட் பண்ணிடலாம். 9:30. ஓகேங்க சார். 9:30. இன்னைக்கு கூட 9 கேட்குறேன். நாளைக்கு 9:30 to 11. ஓகேங்க சார். ஷியோர்.